visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி visittemples.com மூலமாக நம்ம நாமக்கல் அருகில் உள்ள மோகனூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமணர் சுவாமி கோவில் மோகனூர் வந்து கிழக்கு நோக்கிய 3 அடுக்கு ராஜகோபுரம் கொண்டது. காவிரி ஆற்றங்கரையில் கட்டப்பட்டுள்ள கோயில் ஆகும். இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால்வாய் இருக்குது. அதுக்கு எதிர்த்து இருக்கிற ஒரு சின்ன பாலத்தை கடந்து தான் நம்ம கோயிலுக்குள்ளே நுழைய முடியும். இந்த ராஜகோபுரத்துக்கு கீழே துவார கணபதிக்கு ஒரு விக்கிரகமும் நாகராஜருக்கு ஒரு சன்னதியும் இருக்குது. ராஜகோபுரத்தை அடுத்துள்ள ஒரு கோபுரத்தோட மேல் பாகத்தில் வந்து சங்கு சக்கரம் பெருமாளோட விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கா. பார்க்க ரொம்ப கண்கவரும் விதமாக இருக்குது. ராஜகோபுரத்துக்கு வெளியில் ஒரு கல் துவஜஸ்தம்பம் இருக்குது. ராஜகோபுரத்தை கடந்து போனால் அங்கே ஒரு பலிபீடம் இருக்குது. அதோட இன்னொரு துவஜஸ்தம்பமும் வச்சுருக்கா. கருடாழ்வார் விக்கிரகம் வந்து மூலஸ்தானத்தை பார்த்தவாறு இருக்குது. மூலஸ்தானத்தை நோக்கி நம்ம போகும்போது இடப்பக்கத்தில் வந்து வெங்கடாஜலபதியோட விக்கிரகம் வடக்கு நோக்கி வச்சுருக்கா. பார்க்க பல வர்ணத்தில் ரொம்ப கண்கவரும் விதமாக இருக்குது. அதுக்கு பக்கத்திலேயே லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு சன்னதி, நவநீத கிருஷ்ணர் ருக்மணி சத்யபாமாவோட இருக்கார், ஆண்டாளோட சன்னதியும் இருக்குது. இந்த 3 சன்னதியுமே கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற சன்னதி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற சம்மோகன கோபாலனோட சன்னதி. சம்மோகன கோபாலன் யாருன்னா கண்ணனும் ராதையும் இணைஞ்சிருக்கிற ஒரு ஏகஸ்வரூபம். பக்தா கண்ணுக்கு பார்க்கும்போது அது ஒரே விக்கிரகத்தில் ராதையும் கண்ணனும் ஒன்றா காட்சியளிக்கிற மாதிரி தெரியவா. மூலஸ்தானத்தோட வாசலில் 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் இருக்குது. மூலஸ்தானத்தில் கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட கிழக்கு நோக்கி காட்சி தரார். உற்சவர் மூர்த்தி விக்கிரகங்களும் மூலஸ்தானத்துக்குள்ளேயே இருக்குது. மூலவர் கோஷ்டத்தை சுற்றி சிந்தாமணி கணபதி, லக்ஷ்மி வராகர், லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ஹயக்ரீவர், விஷ்ணு துர்கை இவாளுக்கெல்லாம் விக்கிரகங்கள் இருக்குது. இந்த கோயிலில் கொஞ்சம் பிரபலமான சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதி. மூலவரை சேவிச்சுட்டு பிரதட்சிணமாக வலம் வரும்போது முதல்ல சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. பின்னாடியே யோக நரசிம்மரோடும் காணப்படுறார். இதுக்கு பக்கத்திலே பத்மாவதி தாயாருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. பத்மாவதி தாயார் தன்னோட சன்னதியில் கிழக்கு நோக்கி இருக்கா. கிழக்கு நோக்கி இருக்கிற பத்மாவதி தாயார் சன்னதி பக்கத்திலே தன்வந்திரி பெருமாளுக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்குது. வெளிப்பிராகாரத்தில் பாலமாருதிக்கு தனியாக ஒரு சன்னதியும், அதுக்கு பக்கத்திலே மேத்தா சரஸ்வதிக்கு தனியாக இன்னொரு சன்னதியும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சன்னதி ராமர் சன்னதி. ராமர் சன்னதியில் ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேயர் இவா எல்லாம் தெற்கு நோக்கி காணப்படுறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்கிற 4வர் சன்னதியில் ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ தேசிகர், ஸ்ரீ விஸ்வக்சேனர், ஸ்ரீ நம்மாழ்வார் இவா 4 பேரும் தெற்கு நோக்கி காணப்படுறான். இந்த சன்னதி பக்கத்திலே காவேரி தாயாருக்கு கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்குது. கோயிலுக்கு பிரத்யேகமாக ஒரு பள்ளியறை இருக்குது. சொர்க்கவாசலும் இருக்குது. சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திறப்பான். யாகம் ஹோமம்லாம் செய்கிற மாதிரி இங்கே ஒரு யாக சாலை இருக்குது. அதே மாதிரி கோயிலுக்கு 2 தேர் இருக்குது. ஒரு பெரிய தேரும் ஒரு குட்டி தேர் இருக்குது. கோவிலுக்கு பிரத்யேகமாக ஒரு மடப்பள்ளி இருக்குது. கோயிலோட விருட்சம் வந்து வில்வ மரம். அதே மாதிரி காவேரி நதி தான் இதோட புஷ்கரணியாக கருதப்படுறது. இந்த கோயிலுக்கு எதிரில் தனியாக ஒரு சன்னதியில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். பக்த ஆஞ்சநேய சுவாமி இந்த கோயிலோட மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரியே இருக்கார். இந்த கோவிலோட பூஜை விஷயங்களை கவனிச்சுட்டு வரும் பட்டாச்சாரியார் பேர் ஸ்ரீதர் பட்டர் அலையா ஸ்ரீனிவாசன். இவரோட ஃபோன் நம்பர் 9442957143, 9965996100. இவர் தான் நம்மளுக்கு இந்த கோவிலை பற்றி எடுத்து சொன்னார். அவருக்கு நம்ம நமஸ்காரங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.